வணக்கம். திருப்பொற்சனம் சேனலுக்கு உங்களை பக்தியோடு அழைக்கிறேன். ஊர் திரும்ப வேண்டிய நேரம் வந்தது. மருதுவாணர் அவல் பொறி கடலை இதோட வரட்டியும் இதெல்லாம் மூட்டை மூட்டையா வாங்கி வச்சாரு. அந்த வரட்டிக்குள்ளெல்லாம் தங்கத்தை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி அதுக்குள்ள பதிச்சு வச்சாரு. இந்த அவல் பொறி கடலைக்குள்ள எல்லாம் ரத்தனத்தை மாணிக்கத்தை அப்படி அது எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சாரு. இவர் ஒளிச்சு வச்சது எல்லாமே அவர் கூட வந்தவங்களுக்கு எல்லாம் கூட தெரியாது. கப்பல் புறப்பட்டது. நடுக்கடல்ல மழையில சிக்கிய கப்பல் திசை மாறி கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தது. கப்பலுக்குள்ள இருந்தவங்க பசியாலையும் குளிராலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு. அப்போது மருதவனர் அவல் பொறி கடலையெல்லாம் எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்து இந்த வரட்டியை எரிய வச்சு அவங்க குளிர போக்கி உதவினார். ஒரு வழியா எல்லாருமே கரை சேர்ந்து அவங்கவுங்க வீட்டுக்கு திரும்பி நிற்காங்க. திருவேன்காடரும் இந்த கப்பல்ல இருந்த தன்னோட பையன் என்ன ஆனாரோ அப்படின்னு பதப்பதப்போட தேடிட்டு வந்துட்டு இருக்காரு. வழியில வரவங்க எல்லாருமே உங்க பையனுக்கு என்ன புத்தி பேதலிச்சிருச்சா? ஏன்னா வியாபாரத்துல அவர் சம்பாதிச்சது எல்லாமே இந்த பொறி கடலை வரட்டியும் தான் வாங்கி வச்சிருக்காரு. ஆனா நாங்க குளிர்லயும் பசியாலையும் அந்த கப்பல்ல கஷ்டப்படும் போது அந்த பொறி கடலையும் வரட்டியும் தான் எங்களுக்கு உதவுச்சு. ஆனாலும் உங்க பையனுக்கு ஒரு நல்ல புத்தி சொல்லி திருத்துங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு போயிடுறாங்க. திருவேன்காடருக்கு மகனை காணலையே அப்படின்ற துயரம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஊர் ஜனங்கள்லாம் உன் மகனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிச்சா அப்படின்னு கேட்டு கோவம் ஒரு பக்கமும் அவர் கடற்கரையில பையன் எங்க இருக்கான்னு தேடி போறாரு. ஆனா வேறொரு பாதையில மருதவாணர் அவர் வீட்டுக்கு போய் அவர் கொண்டு வந்த அவல் பொறி கடலை இந்த மூட்டை வரட்டி மூட்டை இது எல்லாத்தையும் அவங்க அம்மா முன்னாடி இறக்கி வச்சுட்டு ஒரு சின்ன பெட்டியை அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு. கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கிறாரு. இதுக்குள்ள திருவேன்காடரும் அவர் வீட்டுக்கு வர்றாரு கோபத்தோட. அவங்க அம்மா அதாவது மருதவாணருடைய அம்மா இதை பாருங்க, இந்த மூட்டையெல்லாம் நம்ம பையன் கொண்டாந்து இறக்கி இருக்கான்னு சொல்லிட்டு இந்த பெட்டியும் அவர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் கோவத்துல அந்த வரட்டி மூட்டைய அப்படி எட்டி ஒதுக்குறாரு. அந்த அவல் பொறி இருந்த அந்த மூட்டையெல்லாம் பிரிச்சு கீழே போடுறாரு. அப்ப உடனே அந்த அவல் பொறியிலிருந்து அந்த வரட்டிலிருந்து எல்லாமே தங்கமும் வைரமும் மாணிக்கமும் அப்படி கீழே கொட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவருக்கு மகனுடைய சாமர்த்தியமும் வியாபார திறமையும். உடனே ஒரு பெட்டி கொடுத்தாரேன்னு அந்த பெட்டியை திறந்து பாக்குறாரு. அந்த பெட்டியில காது உடைஞ்ச ஒரு ஊசியும் ஒரு குறிப்பிச்சிட்டு இருக்கு. அதுல காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே அப்படின்னு எழுதியிருக்கு. உடனே கன்னத்துல பலார்னு அடைஞ்சது போல இருந்தது திருவெண்காடருக்கு. இதோட தொடர்ச்சியை அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.